Buckingham Canal, basically it's almost 796 kilometers in length. So Pedaganjam ஆந்திரால இருந்து கடலூர் தமிழ்நாடு அது வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ இப்போ உள்ள கரண்ட் லென்த் தான் இப்போ நம்ம சொல்லுவோம். அண்ட் பக்கிங்ஹாம் கெனால் as such is not a irrigation canal. ஸோ ஜென்ரலாக வந்து கெனால்ன்ற போது நம்ம இரிகேஷன் ஆர் ட்ரெயின் கெனால் பார்ப்போம். பட் பக்கிங்ஹாம் கெனால் is a saltwater tidal canal, which means that அந்த கெனால்ல உள்ள வாட்டர் வந்து பெரும்பாலும் டைடல் வாட்டரை தான் அதில் வந்து ஸ்டோர் பண்ணி நேவிகேஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த கெனாலோட ஒரு யூனிக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி, சால்ட் வாட்டர் டைடல் கெனால். ஸோ இதோட ஹிஸ்ட்ரி, இது எப்படி பண்ணாங்க என்ன அதுன்றதை பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இட் வாஸ் டெவலப்ட் இன் ஃபேசஸ். ஸோ 1800s 1806 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 miles 15 miles அந்த மாதிரி வந்துட்டு 1806 1877 வரைக்கும் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக தான் வந்து இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக வந்து பண்ணுறதுக்கான காரணங்கள் என்னன்னா, அப்போது இருந்த பிஸ்னஸ் பீப்புள் அவங்களோட ட்ரேட் இன்ட்ரெஸ்ட்டுக்காக அவங்க வந்து கவர்மெண்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எந்தெந்த போர்ஷன் வேணுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரிடாமினண்ட்டாக ட்ரேடு தான் மெயின் இதுவாக இருந்திருக்கு. அண்ட் ட்ரேடுன்ன போது ஒவ்வொரு இடங்கள்ல இருந்தும் ஃபயர்வுட்ஸ்ல இருந்து காட்டன்ல இருந்து எல்லாமே அதில் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. So to start with 1806 வந்து it was called as Cochrane Canal because that was the businessman who started the funding of this canal to construct this canal. So 1806 அது Cochrane Canal இருந்துச்சு. But whereas in 1877 after 1877 அப்புறம் வந்து it is called as Buckingham Canal because அப்போ வந்து கவர்னர் பக்கிங்ஹாம் வந்து ஃபைனலா ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து பண்ணாரு. பேசிக்கலி 1877 வந்துட்டு ஃபெமைன் இருந்தது. ஸோ அந்த ஃபெமைன் பீரியட்ல வந்துட்டு ஃபுட் ஃபார் ஒர்க் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணி அடையாறுல இருந்து கூவம் இந்த போர்ஷன் மட்டும்தான் வந்து விட்டு போயிருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கூவம்ல இருந்து பெலகஞ்சம் வரைக்கும் வந்து கெனால் ஆல்ரெடி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல சவுத்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முட்டுக்காடு சோழிங்கநல்லூர்ல இருந்து உங்களுக்கு மரக்காணம் வரைக்கும் வந்து உங்களுக்கு இருந்தது. ஸோ நடுவில் அந்த சிட்டிக்குள்ளார உள்ள போர்ஷன் மட்டும்தான் இல்லாம இருந்துச்சு. அது 1877 ஃபுட் ஃபார் ஒர்க் ஃபார் ஃபுட் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல அந்த ஃபெமைன் டைம்ல மக்களுக்கு சாப்பாடும் வரணும், ஒர்க்கும் வச்சு இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு இதை பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் பீன் கால்ட் அஸ் அ பக்கிங்ஹாம் கெனால். ஸோ இது இஸ் அ வெரி பிரீஃப் ஹிஸ்ட்ரி. ஸோ இது ஹிஸ்ட்ரி இன்னும் டீட்டெயில்டாக நமக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து இது அவைலபிள் ஆன் யூடியூப்ஸ் அண்ட் நிறைய டிவி சேனல்ஸ் எல்லாமே அதை வந்து கவர் பண்ணிருக்கேன் எக்ஸ்டென்சிவா. ஸோ பீப்புள் ஹூ ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த இன்டிகிரிட்டிஸ் என்னென்னலாம் பண்ணாங்க, யார் பண்ணாங்கன்னா ஐ திங்க் யூ கைஸ் கேன் கோ வாட்ச் தட். ஸோ தென் லெட் அஸ் கெட் இன் டு தி ஆக்சுவல் பார்ட் ஆஃப் த பக்கிங்ஹாம். அதாச்சும் வந்து சிட்டிக்குள்ளார வந்து 48 கிலோமீட்டர் வந்து போகுது. ஸோ இப்போ நம்ம சிட்டி எக்ஸ்டென்ட்டும் நமக்கு வந்து ஆகிட்டே இருக்கு. ஸோ 48 கிலோமீட்டர்ஸ்ன்றது வந்துட்டு ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி உள்ள ஒரு இது. இப்போ இந்த சிட்டி எக்ஸ்டெண்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த ரிவைஸ்டு CMA இது வந்து we still not have included in this one, but this is just to understand what is happening in the city limits. ஹிஸ்டரியில வந்து நம்ம பார்த்தோம், பேசிக்லி இட் வாஸ் டன் ஆஸ் அ நேவிகேஷன் கெனால். ஸோ நேவிகேஷன் கெனால் வந்து இப்போ கரண்டா சிட்டிக்குள்ளார வந்து என்னவா இருக்கு அப்படின்றது பார்த்தோம்னா, தீஸ் ஆர் சம் ஆஃப் தி ஆர்கைவ்ஸ்ல இருந்த போட்டோஸ். ஸோ இது மெட்ராஸ் பேசின் பிரிட்ஜ் இன் 1898 அண்ட் திஸ் வாஸ் டேக்கன் இன் 2018. அதே பேசின் பிரிட்ஜ் ஓட பாயிண்ட்ல இருந்து எடுத்த போட்டோ. த பாட்டம் போர்ஷன் இஸ் ஷோயிங் தி சென்ட்ரல் ஸ்டேஷன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா பக்கிங் கெனால் இருக்கு. அண்ட் திஸ் போர்ஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் த கெனால் வந்து ஆந்திரா போனதுக்கு அப்புறம் உள்ள செக்ஷன். another interesting fact is ஆந்திரால ஸ்டில் த கெனாலோட விட்டு அப்படியே தான் இருக்கு அண்ட் they are still utilizing it for irrigation. அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நேவிகேஷனும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இரிகேஷனுக்கும் they are doing it. பட் இங்க ஒன்ஸ் எண்ணூர் கிரீக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம்
நம்ம ஏரியா தமிழ்நாட்டுக்குள்ளார வந்ததுக்கு அப்புறம் இட் ஹஸ் டிராஸ்டிக்லி டிகிரேடட் அந்த கண்டிஷன். இது அதே சென்ட்ரல்ல சுத்தி உள்ள போட்டோ. ஸோ இங்க நீங்க இந்த போட்டோல வந்து பாத்தீங்கன்னா யூ வில் சி த சென்ட்ரல் ஸ்டேஷன். இங்க ஒரு சபபன் இருக்கும், நடுவில் கெனால் இருக்கு. இந்த போட்டோல பாத்தீங்கன்னா சென்ட்ரலோட மெயின் பில்டிங் விச் இஸ் தி ஒரிஜினல் பில்டிங் இருக்கும். இந்த இது காலியா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு போட்டோ நீங்க கம்பேர் பண்ணும் போதே தெரியும் தி நியூ அனெக்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் ஸ்டேஷன். இந்த போர்ஷன், இந்த ரெட் பில்டிங், இது வந்து இட் இஸ் பில்ட் ஆன் த கெனால். என்ன பண்ணிருக்காங்கன்னா கெனாலோட சைஸை குறுக்கிட்டாங்க. குறுக்கிட்டு இந்த நியூ பில்டிங்க்கும் சபபன் பில்டிங்க்கும் நடுவில் இப்போ வந்து கெனால் போகுது. ஸோ என்க்ரோச்மெண்ட்ன்றது வந்து இப்போ ஏதோ ஒரு 2000த்துல வந்து ஆரம்பிக்கல, அது அப்போவே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. திஸ் இஸ் another photo showing ட்ரெயின் ஸ்டேஷன் சென்ட்ரலோட பிளாட்ஃபார்ம்ல இருந்து எடுத்தீங்கன்னா இந்த சைட்ல பக்கிங் கெனால் தெரியுது. இப்போவும் பக்கிங் கெனால் இருக்கு, பட் வித் ஆஃப் த கெனால் இஸ் டிராஸ்டிக்லி ரெடியூஸ்ட். அண்ட் இந்த சைட்ல எல்லாம் ஃபுல்லா கொஞ்சம் இண்டஸ்ட்ரீஸ் இது வர ஆரம்பிச்சிருச்சு. இது த பாட்டம் போட்டோ இஸ் அனதர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போட்டோ. ஸோ இது வந்து மயிலாப்பூர்ல எடுத்தது. ஸோ இப்போ மயிலாப்பூர் ஆர் சிட்டிக்குள்ளார வந்து நீங்க எங்க போய் எடுத்தாலும் இந்த ரைட்ல உள்ள மாதிரியான பக்கிங் கெனால் தான் நீங்க பார்க்க முடியும். யூ வில் ஹேவ் லார்ஜ் இந்த பில்லர்ஸ் கெனால்குள்ளாரே இருக்கும். அது வந்து ஒரு காவாயா இருக்கும். ரெண்டு சைடு எதர் காம்பவுண்ட் வால் இருக்கும். காம்பவுண்ட் வால் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து சாலிட் வேஸ்ட் கூட்டி வச்சிருப்பாங்க. ஸோ இது இது வந்து ஒரு டிபிக்கல் செக்ஷன், கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கெனால் இன் த சிட்டி. தட் ஸ்டார்டிங் ஃப்ரம் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து நீங்க அடையார் கோட்டுப்புறம் வரைக்கும் வந்து இந்த சினாரியோல தான் உங்களுக்கு இருக்கும். சிமிலர் போட்டோஸ் 1961ல 2018. இங்க இந்த பிரிட்ஜு, முண்டகண்ணம்மன் கோயில் பக்கத்துல உள்ள இந்த பிரிட்ஜு, இந்த பிரிட்ஜஸ் எல்லாமே இருக்கு. பட் the entire scenario around the bridge has changed and கெனாலோட சைஸும் வந்து அந்த ஆச்சு. திஸ் இஸ் அகைன் மயிலாப்பூர் முண்டகண்ணம்மன் கோயில். இந்த பிரிட்ஜு வந்து பயங்கர ஃபேமஸ். இந்த பிரிட்ஜு அப்படியே தான் இருக்கு, பட் கெனாலோட விட்டு அந்த சைட்ல இந்த சைட்ல எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ திஸ் ஸோ இப்போ 2018ல ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற போட்டோ வந்து எடுத்தது வந்து எம்ஆர்டிஎஸ் கஸ்தூரிபா எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன்ல இருந்து எடுத்தது. ஸோ இதுல ரொம்ப டிஸ்டிங்டா வந்து உங்களுக்கு கெனால் தெரியுது, ரெண்டு சைடு ரீடைனிங் வால். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைட்ல கெனால் பக்கத்துல உள்ள அந்த எம்ஆர்டிஎஸ், அந்த எம்ஆர்டிஎஸும் ஆக்சுவலா கெனால்குள்ளதான் இருக்கு. ஸோ ஒன்ஸ் எம்ஆர்டிஎஸ் கட்டினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து வாட்டர் ஃப்ளோ ரொம்ப அப்ஸ்ட்ரக்ட் ஆகுது அப்படின்ற வாய்ஸஸ் ரைஸ் ஆகும்போது தே ஸ்டார்டட் பில்டிங் திஸ் ரீடைனிங் வால்ஸ். இந்த ரீடைனிங் வால்ஸ் போட்டு நாங்கள் இன்னும் அதை டீப்பன் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக போடப்பட்டது. ஸோ திஸ் இஸ் அ வெரி டிபிக்கல் செக்ஷன் ஆஃப் த பக்கியம் கெனால் வித்தின் த சென்னை ரீஜன். ஸோ இது இது வந்து பார்த்தீங்கன்னா கோட்டுப்புறம்ல இருந்து இந்த மாதிரி இருக்கும். சேனல் ஒரு சைடில் இருக்கும், ஒரு சின்ன ஒரு 5 மீட்டர் விட்டுக்கு வந்து ரீடைனிங் வால் போட்டு சேனல் ரன் ஆயிட்டு இருக்கும். சைட்ல வந்து உங்களுக்கு எம்ஆர்டிஎஸ் வர சிட்டிக்குள்ளார வர வர வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்டிஎஸோட பில்லர்ஸ் எல்லாமே வந்து சேனல்குள்ளதான் இருக்கும். ஸோ மேஜர்லி அப்ஸ்ட்ரக்ட்ஸ் தி ஃப்ளோ ஆஃப் தி. ஸோ இந்த இது வரைக்கும் திஸ் இஸ் தி கரண்ட் கண்டிஷன் ஆஃப் தி பக்கியம் கெனால் இன் த சிட்டி. ஸோ ஓகே, ஸோ இது வந்து ஒரு சேனல் இப்படி இருக்கு அப்படின்னா அதோட நெய்பர்ஹுட் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த பக்கியம் கெனால வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்றதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. பிகாஸ் இப்போ சேனல்ல இல்ல காவான்றதான் வந்து அதை வந்து எல்லாருமே அட்ரஸ் பண்றாங்க. அண்ட் நீங்க அதை பார்த்தாலுமே ஒரு ஒரு தேர்ட் பர்சனா இப்ப நான் வெளியூர்ல இருந்து நான் வரேன் அப்படின்னா அது ஒரு பெரிய காவா கட்டியிருக்காங்க, அந்த காவா வழியா சாக்கடை தண்ணி எல்லாம் போய் கடல்ல கலக்குது அப்படின்றது. பட் இது வந்து திஸ் வாஸ் டன் ஃபார் another பர்பஸ்ன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ இஃபெக்டிவா இந்த டிகிரேடேஷன் ஸ்டார்டட் ஒரு 1950ஸ்க்கு அப்புறம்ல இருந்தே டிகிரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நேவிகேஷன் சேனலா இருந்தது வந்து இப்போ ட்ரைனேஜ் கெனாலா மாறிடுச்சு. ஸோ இப்போ ட்ரைனேஜ் கெனாலா மாறும்போது இட் ஸ்டில் ஹேஸ் சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அந்த கெனால் வந்து ஒவ்வொரு செக்மெண்ட் ஆஃப் த சிட்டில என்னவா இருக்கு அப்படின்றத
ஒரு பிரீஃப் லேண்ட் யூஸ் அனாலிசிஸா இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ திஸ் போர்ஷன், தட் இஸ் அப்பர் போர்ஷன் வந்து ஃப்ரம் தி சென்ட்ரல் ஸ்டேஷன் டு தி எண்ணூர் கிரீக். இது வந்து ப்ரிடாமினா அவங்க எல்லாருக்குமே தெரியும் நார்த் பார்ட் ஆஃப் த சென்னை. ஸோ நார்த் பார்ட் ஆஃப் த சென்னைல வந்து மேக்சிமம் நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் தட் டு ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்கிறது இந்த செக்மெண்ட்ல தான். விச் மீன்ஸ் தட் இந்த கெனாலோட லெவல் ஆஃப் பொல்யூஷன் இஸ் வெரி ஹை. கெமிக்கல்ஸ் இருக்கும், ஆயில் இருக்கும், அதே மாதிரி வந்து எண்ணூர் தெர்மல் பிளான்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த ஃப்ளை ஆஷோட டெபாசிட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பயங்கர டாக்ஸிக்கான ஒரு ஏரியாவா இருக்கு. ஃப்ரம் த சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து டில் ஒக்கியம்மாடு, அதாச்சும் ஒக்கியம்மாடுன்னு உங்களுக்கு திருவான்மையூர் தாண்டி வரக்கூடிய இடம். ஸோ அந்த இடம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ப்ரிடாமினன்ட்லி ரெசிடென்ஷியல் காரிடாரா இருக்கு. ரெசிடென்ஷியல் காரிடார் நாங்கள் சொல்லும்போது செட்டில்மெண்ட் நெக்ஸ்ட் டு தி கெனால் வந்து ப்ரிடாமினா ரெசிடென்ஷியல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல்ஸா இருக்கு. இண்டஸ்ட்ரீஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அண்ட் இந்த செக்மெண்ட்ல தான் வந்து உங்களுக்கு ஓல்டு வில்லேஜஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, இந்த மாதிரியான இடங்கள், ராயப்பேட்டா, இது எல்லாமே வந்து இந்த ஸ்ட்ரெச்ல வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ என்டையர் பீச் ஸ்ட்ரெச்ல உள்ள இன்ஸ்டிடியூஷன் பில்டிங்ஸ்க்கு பேக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மகியன் கெனால் தான் வரும். திஸ் இஸ் தி we call it as an ecological corridor, that is ஒக்கியமடுல இருந்து முட்டுக்காடு வரைக்கும். we call this as an ecological corridor ஏன்னா இன்னும் ஓரளவுக்கு வந்து மார்ஷ்லேண்டை ஒட்டி ஓடக்கூடிய கெனால் இருக்கு. பெரிய லெவல்ல இன்னும் செட்டில்மெண்ட்ஸ் வந்து கெனாலை ஒட்டி வரல. ஸ்டில் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கெனாலை ஒட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஈவன் தென் யூ ஸ்டில் ஹாவ் அ சான்ஸ் டு ரெஸ்டோர் இட் ஆர் அது வந்து பழைய இக்கலாஜிக்கலா வந்து அதை ரெஸ்டோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கக்கூடிய பகுதின்றதுனால வி கால் இட் as an ecological corridor. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 13 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ இது ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சும், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து எண்ணூர் கிரீக்ல இருந்து கொடுங்கியூர் வரைக்கும் ஒரு எடுக்கிறோம்னா ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த 8 கிலோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா வித் ஆஃப் த கெனால் இட்ஸ் ஸ்டில் குட், அதாச்சும் 20 மீட்டர்ஸ் டு 40 மீட்டர்ஸ் இருக்கு. And 20 meters to 40 meters is also protected by retaining walls on either sides. But இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, லைக் we already said the red category industry, thermal power plant, Indian Oil Corporation, ஸ்பிக், ஃபர்டிலைசர் ஃபேக்டரிஸ், எல்லா டாக்ஸிக் கெமிக்கல்ஸை ஹேண்டில் பண்ற இண்டஸ்ட்ரீஸும் இங்கே தான் இருக்கு. ஸோ இந்த மேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஈஸ்ட் டுவர்ட்ஸ் த ஈஸ்ட் யூ வில் ஹேவ் ஆல் த இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் டுவர்ட்ஸ் த வெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொசஸ்லரோட ஃப்ளட் பிளைன்ஸ் இன்னும் இருக்கு, கிறிஸ்டினா இருக்கும். ஸோ இது வந்து இப்போ ஃப்ளட்ல இந்த பார்ட் ஆஃப் த கெனால் வந்து ஒன்ஸ் வந்து இட் வாஸ் அ மேஜர் லைவ்லிஹுட் ஃபார் த ஃபிஷர்மேன் பீப்புள். ஸோ ப்ரான்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த கெனால்ல வந்து மேஜரா வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வந்துட்டு எஸ்பெஷலி தெர்மல் பவர் பிளான்ட்டோட அவுட், அதாச்சும் அந்த எண்ணூர்ல இருந்து வரக்கூடிய கோல் பேர்ன் பண்ணி வரக்கூடிய ஃப்ளை ஆஷ் வந்து இதை தாண்டி தான் கிராஸ் பண்ணி அந்த கன்வேயர்ஸ் மூலியமா போகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதுல லீக்கேஜஸ் வரும்போது அதுல இருந்து ஹாட் வாட்டர் எல்லாமே வந்துட்டு ஹாட் வாட்டர் அண்ட் ஃப்ளை ஆஷ் ஸ்பில்ஓவர்ஸ் இருக்கிறதுனால the bed of the canal which was basically இப்போ இந்த கெனால் பக்கிங் கெனாலை பொறுத்த வரைக்கும் இது வந்து வெறும் இட்ஸ் சாண்ட் மட் கெனால் தான். அது இட் டசன்ட் ஹாவ் எனி பேவிங்லாம் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளை ஆஷ் கொட்டியும் அந்த என்டையர் பெட் ஆஃப் த கெனால் இஸ் நவ் ஹார்டன்ட் அப் அண்ட் அது ஒரு ஹார்டன்ட் கான்கிரீட் இது மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா கெனால்ல உள்ள தண்ணி வந்து வில் பி பிளாக் இன் கலர் பிகாஸ் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ் வருது. ஸோ டார்க்காக தான் இருக்கும் அண்ட் ஒரு மாதிரி ஒரு விஸ்கஸ் நேச்சர்ல வந்து இருக்கு. அண்ட் ப்ரிடாமினா செட்டில்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபிஷர் கம்யூனிட்டிஸ் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ஒன்ஸ் இண்டஸ்ட்ரி செட்டப் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல வந்து அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்க்குறவங்களோட செட்டில்மெண்ட்ஸ் இருக்கு.
ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் 8 kilometers. இதோட போட்டோஸ் ஒரு சிலது ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்லி இந்த கெனால் கிராஸ் பண்றதுக்கு வந்து நிறைய டெம்பரரியா வந்து இந்த மாதிரியான பன்ஸ் வந்து பைப்ஸ் மூலியமா கிரியேட் பண்ணி பண்றாங்க. ஸோ அதனாலுமே வந்து கெனாலோட ஃப்ளோ வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆகுது. அண்ட் யூ வில் ஹாவ் அந்த ஃப்ளை ஆஷ் கொண்டு போற பைப்ஸ் நடுவுறனால அந்த வாட்டர் வரும்போது அந்த ஹாட் வாட்டர் பேசிக்கலி அது. ஸோ தண்ணியில வரும்போது அந்த தண்ணியில உள்ள வாட்டரும் அந்த ஹிஸ்டரியில வாட்டருமே வந்து சூடாக ஆரம்பிச்சிருது. ஸோ தட் வில் ஆப்வியஸ்லி அஃபெக்ட் தி அண்ட் பேசிக்கலி இந்த மாதிரியான ஒரு பம்பிங் ஸ்டேஷன் இப்போ கொடுங்கியூர்ல ஒரு பம்பிங் ஸ்டேஷன் இருக்கு. ஸோ கொடுங்கியூர்ல உள்ள பம்பிங் ஸ்டேஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒன்ஸ் தி லோடு ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஸ்டேஷனால இப்போ இருக்கிற கெப்பாசிட்டினால அதை மேனேஜ் பண்ண முடியல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றாங்கன்னா ஒரு ஈவினிங்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைப்ல இருந்து திறந்து விட்டுருவாங்க. ஸோ என்டையர் சூவேஜ் விச் இஸ் கலெக்டட் இன் த கொடுங்கியூர் பம்பிங் ஸ்டேஷன் இஸ் பீன் லெட் அவுட் இன் டு தி கெனால். அண்ட் நடுவில் உங்களுக்கு ரீடைனிங் வால்ஸ் போட்டு ஃப்ளட் கேட்ஸ் போட்டு இந்த மாதிரியான செக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. அண்ட் இந்த சூவேஜ் வந்து இன்னும் ஃபர்தரா எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா அங்க தண்டையார்பேட்டையில வந்துட்டு இது 2-3 வெல்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ சூவேஜை வந்து அந்த வெல்லில் வந்து ஃபுல்லா டம்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வெல்லில் இருந்து பம்ப் பண்ணி திரும்ப வந்து கெனால் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ ப்ரிடாமினா இந்த ஏரியா வந்து இட் இஸ் கெனால் இஸ் மெயின்டைன் ஒன்லி ஃபார் ட்ரைனேஜ். அடுத்த பார்ட் இப்போ கொடுங்கியூர் உள்ள டம்ப் யார்டு, அந்த டம்ப் யார்ட்ல இருந்து உங்களுக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸோ இதுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு 2-3 ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸும் வந்து ஜாயின் ஆகுது. கொடுங்கியூர் கெனால் வந்து ஜாயின் ஆகுது, ஓட்டேரி நல்லா வந்து ஜாயின் ஆகும், கேப்டன் காட்டன் கெனால் வந்து கொடுங்க இது ஜாயின் ஆகுது. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா உள்ள கொரட்டூர் ஏரி இது எல்லாமே வந்து ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் அதோட எக்ஸஸ், ரெண்டாவது மிச்ச அந்த சிட்டிக்குள்ள உள்ள ஸ்ட்ரீட்ஸ்ல வரக்கூடிய எக்ஸஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து இங்கதான் வந்து டம்ப் பண்றாங்க. ஸோ பக்கிங்ஹாம் கெனால் வழியா தான் அது போய் திரும்ப கொசஸ்லையார் இதுல போய் ஜாயின் ஆகுது. ஸோ இந்த ஏரியால வந்து ப்ரிடாமினா வந்து ஒரு சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் தான் இருக்கு. அந்த டாக்ஸிக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இங்க பெருசா இல்லை. இந்த கொடுங்கியூர் எல்லாமே வந்து ரெசிடென்ஷியல் செட்டில்மெண்ட்ஸா தான் இருக்காங்க. கெனாலை ஒட்டி வந்து ஸ்டோரேஜ் குடோன்ஸ், டெப்போஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு பெரும்பாலும். அண்ட் இந்த ஏரியா வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனை ஒட்டி இருக்கிறதுனால வந்து பெருமளவுல வந்து குடோன்ஸ் வந்து இங்க நம்ம சொல்ல மாதிரி பார்க்க முடியுது. அண்ட் ஆக்டிவிட்டிஸும் வந்து ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் வந்து இந்த ஏரியால வந்து பயங்கர அதிகம். இக்கலாஜிக்கலா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கொடுங்கியூர் வந்து மார்ஷ் லேண்டா தான் இருந்துச்சு. அதை வந்து திரும்ப டம்ப் யார்டா நம்ம மாத்திட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த டம்ப் யார்ட்ல இருந்து வரக்கூடிய லீச்சேட் வந்து கொடுங்கியூர் கெனால் மூலயமா வந்து பக்கியம் கெனாலுக்கு வந்து வந்து அது திரும்ப கொண்டு போய் கொசஸ்தலையாருக்கு தான் போகும். ஸோ there is a huge ecological problem. ஸோ இந்த ஏரியாலலாம் வந்து உங்களால தண்ணி வந்து யூ வில் ஹேவ் அ ஸ்மெல். வேற அங்க நீங்க அந்த ஃபர்ஸ்ட் 8 kilometersல வந்து உங்களுக்கு ஸ்மெல் அவ்வளோ இருக்காது. பட் ஆனா ஒரு மாதிரி அந்த விஸ்காஸ் லிக்விடா இருக்கும். பட் இங்க வந்து ஸ்மெல் ரொம்ப வந்து அதிகமா இருக்கும். தேர்ட் ஸ்ட்ரெச் வந்து கூவம் டு இந்திரா நகர். இந்த ஸ்ட்ரெச் வந்து இட் இஸ் வெரி அன்பார்ச்சுனேட். ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்னொரு டிரான்ஸ்போர்டேஷன் மோடா கன்வெர்ட் பண்றதுக்காக அக்ராஸ் அந்த கெனால் எப்படி போதோ கெனால் மேலேயே வந்து எம்ஆர்டிஎஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒயிட் பேச்சஸ் தட் யூ சி இன் திஸ் மேப் இது வந்து எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன்ஸ் பேசிக்லி. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே எக்ஸாக்டா கெனால் மேலேயே வந்து உங்களுக்கு ரன் ஆகும். அண்ட் இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு கெனாலோட வித்து வந்து 5 meters to 15 meters லெவல்ல இருக்கு. அண்ட் ப்ரிடாமினா வந்து ஒரு சில இடங்கள்ல 3 meters இருக்கும் இந்த இதுல. அண்ட் கட்ஸ் அக்ராஸ் தி ஓல்டு பார்ட் ஆஃப் த சிட்டி. ஸோ ஓல்டு வில்லேஜஸும் இருக்கும் இதுல. அண்ட் ரொம்ப டென்ஸான நெய்பர்ஹுட் இந்த ஏரியால தான். ஸோ அதே மாதிரி நிறைய வந்து மைக்ரண்ட் பாப்புலேஷன் வந்து செட்டில் ஆகக்கூடிய ஆகி இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ
நிறைய லோ மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து இந்த செக்மெண்ட்ல வந்து பார்க்க முடியும். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி ஃபோட்டோஸ் ஆஃப் தட் ஸ்ட்ரெச். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னா ஸ்டேஷன் ஒட்டி ஒரு சின்னதாக ஒரு 5 மீட்டர்ஸ்க்கு மட்டும் ஒரு ரீடைனிங் வாலை கட்டிட்டு பார்ப்பீங்க. பட் அதுலேயுமே வந்து உங்களுக்கு உள்ள ஸ்டேஷனோட காலம்ஸ் எல்லாமே இருக்கு. பல இடங்கள்ல வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு சில இடங்கள்ல மாடு, குதிரை, ஆடு இதெல்லாம் வந்து கட்டி வச்சு அவங்க அது ஒரு இதுவா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல வந்து கார் பார்க்கிங், கராஜஸ் அப்படி இருக்கு. ஆஹ் இந்த இந்த இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ப்ரிடாமினா சாலிட் வேஸ்ட் கூட கிடையாது, டெப்ரியை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டெப்ரிஸ் வந்து டம்ப் பண்ணக்கூடிய ஏரியாவா தான் இருக்கு இந்த ஏரியாஸ் எல்லாமே. ஸோ இந்த பிரிட்ஜ் டு பாஸ் ஆர் ஸ்டே வந்து இது வெரி ஓல்டு பிரிட்ஜ். மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கும் அதுக்கு பின்னாடி உள்ள ரேடியோ ஸ்டேஷன் அந்த ஏரியாவுக்கும் கனெக்டிங்கான ஒரு பிரிட்ஜ். பட் இப்போ என்னவா இருக்கு அப்படின்னா லோ மிடில் கிளாஸ், லோ பீப்புள், அந்த ஸ்லம் டூலர்ஸ் வந்துட்டு இதை வந்து ஃபுல்லாவே வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த போர்ஷன் ஆஃப் த கெனால் இஸ் கம்ப்ளீட்டா வந்து அவங்களோட சூவேஜ் எல்லாமே இதுக்குள்ளாரதான் வருது. அண்ட் இந்த இந்த சிட்டிக்குள்ளார எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஆல் த சூவேஜஸ் ஆஃப் த நெய்பர்ஹுட்ஸ் எல்லாமே வந்து பீன் லெட்டட் இன்டு த கெனால் தான்.